மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்னா அது எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. பணம் முக்கியம் கிடையாது, சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இந்த உலகத்தில் அதை அனுபவிக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் நான் சொல்ல போகிற இந்த 4 விஷயங்கள் உங்களோட உங்கள் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உங்களால் சந்தோஷமாக வாழ முடியும், அதிக ஆயுளோட வாழ முடியும். அதுபோல் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஒரு வேளை அப்படி ஒரு வாழ்க்கை இருந்துச்சுன்னா அந்த வழிக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வழி தெரியாமல் இருக்கலாம். அந்த ஒரு வழியையும் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஒரு வேலையெல்லாம் இல்லை, அப்படி ஒரு வாழ்க்கை உண்மையாகவே இருக்குது. இங்கே பேச போகிற 4 டாபிக் என்னெல்லாம் அப்படின்னா மன்னிப்பு, மனம் திரும்புதல், ரட்சிப்பு, பரிசுத்தம். ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த மனம் திரும்புதல் அப்படின்றது. தவறான பக்கம் எல்லோரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த தவறான பக்கத்தை புத்தகத்தில் எப்படி ஒரு பக்கத்தை எடுத்து மாற்றி வைக்கிறோமோ அது மாதிரி மாற்றி வச்சுட்டு அடுத்த ஒரு பக்கத்தை சரியாக எழுத நம்ம முயற்சிப்போம் நம்மளோட வாழ்க்கையில். இந்த ஒரு தருணம் தான் மனம் திரும்பும் தருணம். அதாவது நம்மளோட பழைய வாழ்க்கை, அதாவது இதுவரை வாழ்ந்த தவறான வாழ்க்கையை விட்டுட்டு இனிமேல் சரியாக வாழணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை உங்கள் மனசுக்குள்ளே எடுத்துட்டு நான் இனிமேல் சரியாக வாழ போகிறேன், இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ அது போல் நான் வாழ போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு நம்ம வாழக்கு துணிகிற அந்த ஒரு தருணம் தான் மனம் திரும்பும் தருணம். இது எல்லா மனுஷனோட வாழ்க்கையிலும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மனம் திரும்புதல் அப்படின்றது எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கும். நான் இனிமேல் இந்த மாதிரி இருக்க மாட்டேன், இந்த மாதிரி இருக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிற இந்த ஒரு மனம் திரும்புதல்ல நீங்கள் மனம் திரும்பி இனிமேல் சரியான வாழ்க்கையை வாழ போகிறேன், அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வாழ்க்கையை வாழ போகிறேன் அப்படின்னு யோசிக்கணும். அது மாதிரி வாழ துணிய வேண்டும். அப்படின்னா தான் நீங்கள் உண்மையான ஒரு மனம் திரும்புதலை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும், இது கிறிஸ்தவ மத நம்பிக்கை அடிப்படையில் இருக்குது அப்படின்னு. நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ மட்டும் இல்லை, இந்த சேனலில் போடுற எல்லா வீடியோக்களும் உண்மையை பற்றியது மட்டுமே. நம்புறவங்களுக்கு வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இரண்டாவதாக பார்க்க போகிற அந்த விஷயம் என்ன அப்படின்னா மன்னிப்பு. இந்த மன்னிப்பு நம்ம எங்கேருந்து பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் தான் நமக்காக மரித்தார் அப்படின்றது உண்மை. நாம் இதுவரை செஞ்ச எல்லா பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னே நான் தவறான வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம், இப்போ நான் நல்லவனாக வாழணும் ஆசைப்பட்டிருக்கலாம், நான் வாழ்ந்துட்டே இருக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி தவறு செஞ்சுருப்போம்ல, அந்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் எப்படி? ஏன்னா நம்ம கடவுளுக்கு விரோதமாக தான் தவறுகள் எல்லாம் செஞ்சுருக்கோம். ஒருவேளை ஏதாவது மனிதங்களுக்கு விரோதமாக தவறு செஞ்சுருக்கலாம், நிறைய அநீதிகள் செய்திருக்கலாம். அப்படின்னா நீங்கள் அந்த மனுஷங்கள்டேருந்தும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. அப்போ தான் நீங்கள் உண்மையாகவே மனம் திரும்பி சரியான வாழ்க்கையில் வாழணும் ஆசைப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த 2 விஷயமும் முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். மூன்றாவதாக இருக்குது என்ன அப்படின்னா ரட்சிப்பு. ரட்சிப்புனா வேற ஒன்றும் இல்லை, காப்பாற்றப்படுதல். அதாவது இந்த பூமி வாழ்க்கை முடிஞ்ச அப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை முக்கியமாக தேவை. என்ன அப்படின்னா மரணத்துக்கு அப்புறம் இருக்க அந்த ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கைக்கு போவதுக்கு ஒரு திறவுகோல் அப்படின்னா இந்த ரட்சிப்புன்ற இந்த ஒரே ஒரு வேர்டு தான். சாரி, இது வேர்டு கிடையாது, இது ஒரு பெரிய ப்ராசஸ், அதாவது ஒரு இறக்கம் அப்படின்னே சொல்லலாம். இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த ரட்சிப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் மரணத்துக்கு அப்புறம் இருக்க அந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ளாடி போக முடியும். இந்த ரட்சிப்பு அப்படின்றது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் மனம் திரும்பி மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை உங்கள் உள்ளத்தில் வர சொன்னீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று அர்த்தம். அதாவது இனிமேல் பாவமே செய்யக்கூடாது, அந்த மாதிரி ஒரு உண்மையான முடிவை எடுத்துருக்கணும். நீங்கள் மனம் வருந்தி உண்மையாகவே மன்னிப்பு கேட்டிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரட்சிப்பு அப்படின்றது இயேசுவிடமிருந்து கிடைக்கும். அப்படின்னா இந்த ரட்சிப்பை மரணத்துக்கு முன்னாடி நம்ம பெற்றுக்கொண்டால் போதுமே, அது வரைக்கும் நான் தவறாக வாழ்ந்து கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இந்த பூமியில் எப்போ யாருக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. நாம் நினைக்கலாம் நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்மலாம் ஒரு லக்கி ஃபெலோ அப்படி நம்ம நினச்சிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அதுதான் கிடையாது. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு. அதனால அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், இவன் என்ன யோசிக்கிறான், என்ன பண்ணுறான், ஏன் பண்ணுறான், எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருப்பார். அதனால ரட்சிப்படுறது ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் இன்றைக்கே பெற்றுக்கொள்ளணும், இப்போவே பெற்றுக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா அடுத்த நொடி மறித்தாலும் நீங்கள் நரகத்துக்கு போகாமல் சந்தோஷமாக ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே போகலாம்.
அதுக்காக தான் இந்த ரட்சிப்பு அப்படின்றது முக்கியம். அதனால இந்த ரட்சிப்புன்றதை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். 4வது ஒரு விஷயம் இருக்குங்க. எப்படியும் ரட்சிப்பு வேண்டிக்கூட நம்ம கண்டிப்பாக இந்த பூமியில் பல நாட்கள் வாழ தான் போகிறோம். இந்த பரிசுத்தம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன அப்படின்னா, இந்த பூமியில் தவறே செய்யாமல் வாழ வேண்டியது. ஆனால் இது ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, எப்போவுமே இந்த பூமியில் 360 டிகிரிக்கு எல்லா இடமே பாவமாக நிறைஞ்சிருக்கு. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே போனாலும் பாவம், இங்கே போனாலும் எங்கேயும் போக முடியாது. தடுமாறிக்கிட்டு இருக்க ஒரு நிலவரம் தான் நம்ம வாழ்க்கையில். மொபைல் எடுத்தாலும் பாவம், அதை எடுத்தா இதை எடுத்தா அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் பாவம். அதனால ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் தான் பரிசுத்தமாக வாழ்கிறது இந்த பூமியில். ஆனால் அது ஸ்டார்டிங்கில் முடியாத காரியம்தான். ஆனால் அதுக்கு ஹெல்ப் ரொம்பவே பெர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். அது யார்கிட்ட அப்படின்னா ஏசப்பட்டது கிடைக்கும். அதுக்கு நம்ம அவரோட நெருங்கி வாழ வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒன்று. இந்த பூமியில் நம்ம வாழும்போது ரொம்பவே நெருக்கமான வாழ வேண்டிய ஒரு பர்சன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட மட்டும்தான் நம்ம ரொம்ப நெருக்கமாக வாழணும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் பரிசுத்தமாக வாழ முடியும். மரணத்துக்கு அப்புறம் இருக்க அந்த ஒரு வாழ்க்கைக்கு போக முடியும். இன்னும் 2 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு அதிகமாக ப்ரேயர் பண்ணணும், அதிகமாக பைபிள் படிக்கணும். ஏன் அப்படின்னா, பைபிள் படித்தா தான் நமக்கு பாவம் அப்படின்னா என்னன்னே தெரியும். இதுதான் தவறு, இதெல்லாம் சரியான விஷயந்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும். அதனால் பைபிளை ரொம்பவே நிறைய இடம் படிக்கணும். ஒரு முறை படித்தாலாம் அது திரும்ப படிக்கணும். அது அவ்வளோ பெரிய புக்கு தான். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக மொத்தமே முடிச்சிருவீங்க. அதனால் பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கணும். பாவம் செய்யாமல் வாழ்கிறதுக்கு ரொம்பவே முயற்சிப்பீங்க. அப்படி முயற்சித்தால் மட்டும்தான் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் முயற்சி பண்ணணும். முயற்சி எடுத்தால் மட்டும்தான் கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா உங்களை எப்பவுமே கைவிட மாட்டார். அவர் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி கொண்டு தான் இருக்கார். நாம் கேட்கக்கூடிய எல்லா ப்ரேயர்ஸுக்கும் அவர் பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். ஏதோ நான் பேசுனது எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்கேயோ தொடங்கி எங்கேயோ முடிச்ச மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரட்சிப்பை பற்றி புரிய வச்சிருப்பேன் நம்புகிறேன். ஏதாவது என்னெல்லாம் புரிஞ்சுது அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, நான் பேசுனது உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குமா அப்படின்னு தான்.